ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்டினோ மாதிரியான மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுக்கு எப்படி ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் மொபைல் அப்புறம் பிசி இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஆர்டினோ பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணுறது, அப்புறம் இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சீரிஸ் முடியும் போது நீங்கள் உங்களோட ஓன் ப்ராஜெக்டை நீங்களே பில்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நான் உங்களுக்கு நாலேஜ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பிசியில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஆர்டினோ போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைசஸ், சென்சார்ஸ் நீங்கள் எது கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இதை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இதுக்கான பவரை மொபைலில் இருந்தால் எடுத்துக்கிடும். இப்போ இதை மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஓடிஜி கேபிள் எடுத்துருக்கேன். என்னோட மொபைல் பி டைப்பில் ஒர்க் ஆகக்கூடியது, அதனால் நான் பி டைப் கேபிள் எடுத்திருக்கேன். உங்கள் மொபைல் சி டைப்பாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேபிள் வாங்கிக்கோங்க. இதில் ஒரு சைடு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஆர்டினோவை இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேபிள் வேணும். இது வந்து பிரிண்டர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆர்டினோ யூனோ கேபிள் அப்படின்னு எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி கேபிள்ஸ் கொடுப்பாங்க. கேபிளோட இன்னும் ரெண்டை ஓடிஜியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு ஹார்ட்வேர் சைட்லேருந்து தேவை. நெக்ஸ்ட் இந்த ஆர்டினோ போர்டை எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக மொபைலில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணணும். மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓடிஜி கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிலனா நீங்கள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிஜிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் அந்த ஓடிஜி இருக்க இடத்த ஃபைண்ட் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனேபிள் பண்ணிட்டு இப்போது மொபைல் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த யூஎஸ்பி கேபிளை மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ண உடனே நமக்கு ஆர்டினோ பவர் ஆயிரும். ஆர்டினோ போர்டில் இருக்க க்ரீன் கலர் எல்இடி ஆன் ஆயிரும். இந்த ஆர்டினோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும். அதோட நேம் ஆர்டினோ ட்ரைட். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டப் பண்ணணும். சைட் டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு போர்ட் டைப் கொடுத்து ஆர்டினோ செலக்ட் பண்ணிட்டு அதில் நிறைய டைப் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்டினோ யூனோ, அதனால் யூஎன்ஓ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே கோட் ரைட் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம கோட் டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி கோடை காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ண உடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த தண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கோட் கம்பைல் ஆகும். இந்த கம்பைல் ஆகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நம்மளோட கோடில் எதுவும் எரர் இருந்துச்சுன்னா நமக்கு அப்படி காட்டிடும். நெக்ஸ்ட் அந்த கம்பைல் பண்ணுற ஆப்ஷன் பக்கத்துலேயே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு ஓகே கேட்கும். அது ஓகே கொடுத்த உடனே நமக்கு கோட் அப்லோட் ஆயிரும். இப்போ நம்மளுடைய ஆர்டினோ போர்டுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் ஆன உடனே இதில் இருக்க அந்த லோடுங்கிற எல்இடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது 13th பின்னோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பின்னை டிக்ளேர் பண்ணி தான் இதில் அவுட்புட் வேணும் அப்படின்ட்டு நான் கோட் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடி எடுத்திருக்கேன். அதோட பாசிட்டிவை 220 ohm ரெசிஸ்டர் மூலமாக 13th பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவை ஆர்டினோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆர்டினோவை செக் பண்ணணும் அப்படின்னா பிளிங்கிங் எல்இடி கோட் அப்லோட் பண்ணிட்டு அதில் லோடுங்கிற எல்இடி பிளிங்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த கோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்டினோவுக்கு லேப்டாப் அப்படி இல்லைனா பிசி யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும் அப்படின்னா இன்டர்நெட் சப்போர்ட்டோட ஒரு லேப்டாப் வேணும், அப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் வேணும் கோடை ஃபீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆர்டினோவுக்கு கோட் ஃபீட் பண்ண போகிறீங்களோ அந்த டைப்புக்கான கேபிள். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டினோ யூனோ, அதுக்கான கேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் ஆர்டினோ ஐடின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜில் இந்த ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா Windows 10 ஆர் அபவ் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் Windows 10 இல்லை 11 யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஆர்டினோ போர்டை சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும். அது கொடுத்துருக்க அந்த கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண உடனே பவர் எல்இடி ஆன் ஆயிரும். இப்போ இந்த ஆர்டினோவை சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் போர்டுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எனக்கு யூனோ காட்டுது. உங்களுக்கு காட்டலை அப்படின்னா சர்ச் பாரில் போய்ட்டு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மேனேஜரில் போய்ட்டு அதில் போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே அந்த யூஎஸ்பி போர்ட் இருக்கும். இப்போ நான் வந்து ஆர்டினோவை ரிமூவ் பண்ணுறேன் சிஸ்டம்லேருந்து, அது போயிடுச்சு. திருப்பி கனெக்ட் பண்ணுறேன், அந்த போர்ட் வந்து நமக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ரைட் கிளிக் பண்ணி அதில் அப்டேட் டிரைவர் எனக்கு அப்படி கேட்குது. உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது, அதனால் நான் அப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். அகைன் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துக்கிட்டேன். இதில் செலக்ட் போர்டு அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு நான் ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணும்போது இந்த யூனோங்கிற ஷோ ஆகுது, அதனால் செலக்ட் போர்ட் அப்படின்னு கொடுத்து யூஎன்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினோ யூனோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த காம்போர்ட்லேயும் டிக் எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட ஆர்டினோ யூனோ போர்டு சிஸ்டமோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் காப்பி பண்ணி இந்த கோடை ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த டிக் சிம்பிளை கொடுத்தோன்னே கம்பைல் ஆயிரும். நம்ம கோடில் எரர் இருந்துச்சுன்னா அது காட்டிடும். அதுக்கப்புறம் அந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கோட் ஃபீட் ஆயிரும். இப்போ வந்து கோட் அப்லோட் ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காண்டி ஒரு எல்இடியை 13th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் எல்இடி 1 செகண்ட் இருக்க பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு மொபைல் அண்ட் பிசியில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆர்டினோ போர்டில் இருக்க பின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்கும், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உனக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ஐஓடிலலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.